ரீசெண்டா நிறைய ரீரிலீஸ் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே. ரீரிலீஸ் படங்களுக்கு இருக்கிற ஹைப்பும் வரவேற்பு வந்து புது படங்களுக்கு வரதில்லை. என்ன காரணம்? ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. இப்போ ரீசெண்டாக பார்த்தா பெரிய படங்களுமே எதுவுமே வரலங்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது. அதனால தான் மலையாள படமே நம்ம ஊரில் நல்லா போச்சு. லைக் நம்ம ஊரில் வராமலாம் இல்லை. ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் பார்த்தா ரஜினி சார் படம் வந்தது, அஜித் சார் படம் வந்தது, அந்த இல்லை சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு, மாநாடு வரிசையாக பேக் டு பேக் வந்தது. இப்போ ஒரு 4 மாதமாக எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு அப்புறம் படமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போது ஐ திங்க் கமலா தான் முத அந்த ரீரிலீஸுங்கிற கான்செப்டை கொண்டு வந்து ஐ திங்க் தே வாண்ட் டு பிரிங் ஆடியன்ஸ் பேக் டு த தியேட்டர் ஸோ தட் தேல் ஆல்சோ ஹேவ் சம் பிஸ்னஸ் அங்கே ஐடியாவில் அவங்க கொண்டு வந்தாங்க. அது ஒரு கல்ச்சராக டெவலப் ஆகும்போது எல்லாருமே ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரிலீஸ் வந்து கில்லி. அது இப்போ நடந்தது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் காலையில் படம் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக வெற்றியில் பார்த்துட்டு செகண்ட் டைம் வரேன். எனக்கு பார்க்கும்போது ஏதோ லைக் நார்மலாக நாங்கள் எப்படி கோட்டுக்கோ இதுக்கு முன்னாடி லியோக்கோ நாங்கள் ஃபஸ்ட் டே 2 தடவை 3 தடவை எல்லா ஃபேன்ஸும் ஒவ்வொரு போகிறோம் அந்த மாதிரி இருக்குது. ரீலிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல்ரெடி ஹிட் ஆகிருக்கும். அது ஹிட்டான படத்தை நம்ம போட்டு கொண்டாடுறாங்க. இப்போ எப்படி நம்ம புது படம் வந்து பார்த்தீங்கன்னா சில படம் இப்போ வந்து அது மாதிரி வரதில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மிக்ஸ்டு இதில் தான் வருது. கிளாமர் அந்த இதில் எல்லாமே இப்போ வரதுலாம் ஒரு மாதிரி தான் வருது. ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை அந்த கண்டென்ட்லாம். இப்போ வரி படம்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போலாம் அது மாதிரி இல்லை. அது மாதிரி தான் இப்போ புதுசாக வர்றது எல்லாமே டேரக்டரும் அது மாதிரி கொஞ்சம் நல்லா எடுத்தால் நல்லாயிருக்கும். அது நல்லா ஓடும். வர புது படம் வந்து அந்தளவுக்கு ஹையாக வரமாட்டேங்குது. எதுவுமே வந்து நல்லா பார்க்குற மாதிரியே வரமாட்டேங்குது. ஸோ ஓல்டு மூவிஸோட புது மூவி வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. பார்க்குற மாதிரியே வரல. எந்த பெரிய ஆக்ட்ரஸ் படமும் எதுவுமே வரமாட்டேங்குது. வருஷத்துக்கு ஒன்று தான் வருது பெரிய ஆக்ட்ரஸ் படம். ஸோ அதனால் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டோரியாக பார்த்த மாதிரி இருக்குங்களா இல்லை என்ன காரணமாக இருக்குது? என்ன காரணமாக இருக்குன்னா மேஜராக நிறைய ஸ்டோரிஸ் வந்து அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது. இல்லை அப்படி பார்த்தாலுமே நம்ம நிறைய படம் நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கோம். லவர் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ மணிகண்டன் படம் பார்த்தோம். இப்போ டாடா நம்ம லாஸ்ட் இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். படம் நல்லா செலிப்ரேட் பண்ணி தான் இருக்கோம். நடுவில் இந்த மாதிரி இப்போது ரஜினி படம் வந்துச்சு, அது நல்லா போகல. அதே மாதிரி இன்னும் பெரிய பிக்ஜிஸ் யாருமே வரல. சிவகார்த்திகேயன் வந்துச்சு, கொஞ்சம் ஓடிச்சு. அதே மாதிரி கேப்டன் மில்லரும் சொன்ன அளவுக்கு ஓடல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. அதனால் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணுறோம் ரீரிலீஸ் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் பழைய தமிழ் சினிமாவை திருப்பி நாங்கள்லாம் வந்து நான் பிறக்கும்போது 4 வயசு கில்லிலாம். இப்போ நான் திருப்பி அந்த படத்தை பார்க்கணுன்னா சன் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அது மாதிரி இப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நான் 4 வயசில் தேட்டரில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்காது. அந்த மாதிரி அதுக்காக தான் மெயினாக இது ரீரிலீஸ்க்காக வரது. இப்போ அது வந்து 90s கிட் வந்துட்டு அந்த பழைய அந்த மூவிஸ் எல்லாம் நிறைய பார்க்குறாங்க லைக் பண்ணி. ஸோ அதை ரீரிலீஸ் பண்ணும்போது அது நிறைய ஃபேமஸ் ஆகுது. ஐ மீன் ட்ரெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நியூ படத்தை விட லைக் அந்த பீரியட்க்கு போன ஒரு ஃபீல் இருக்கும் படம் பார்க்கும்போது. அந்த ஒரு மூமெண்ட் அது கூட இருக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன். மூவி தான் ப்ரோ மேட்ரு. புது மூவி பழைய மூவிலாம் மேட்ரே இல்லை ப்ரோ. அந்த ஒரு மூவியோட ஸ்பெஷல் தான் இருக்குது. அதில் உள்ள கதை அந்த ஒரு இது நீங்கள் கில்லியை பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும் ப்ரோ. அதில் சண்டை லவ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. புது படத்தில் இப்போ ரீசெண்டாக வர படத்தில் பார்த்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொண்டாடுற படமும் இருக்குது. லவ் டுடேலாம் நீங்கள் வந்தது அதெல்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த படம் அவ்வளோ ஹிட் ஆகும்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு படம் எப்படி இருக்கோ அப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. புது படம் பழைய படம்லாம் இல்லை ப்ரோ. படம் நல்லா இருந்தாலும் எல்லோரும் பார்ப்பாங்க ப்ரோ. அவ்வளோதான். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து 2K கிட்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்து படம் பண்ணணும். அதாவது புது பழைய படங்கள் வந்து ஏன் ஹவுஸ்ஃபுல்லு அதெல்லாம் வந்து ரிப்பீட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் அதுக்கேற்ற மாதிரி 2 கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த லவ் ஸ்டோரி இந்த ஆக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. இப்போ நடுவில் வர ஜானர்கள் இருந்தால் வேறு வந்து த்ரில்லர்னு போட்டு ஆக்ஷன் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது பார்த்து போர் அடித்து போச்சு. இப்போ அதனால தான் வந்து வெளியே மலையாள படத்தில் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி படம் தான் நல்லா ஓடி இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் படம் ஒரு த்ரில் இருக்கான். ஆக்சுவலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் திரும்ப வந்த படம் தான் எல்லா படமும். அந்த லவ் வந்து கரெக்டான பொசிஷனை இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் பல்ஸ் வந்து இப்போ இருக்கிற டேரக்டர் இது வந்து பிடிக்கல. அந்த பல்ஸு பிடிச்சிருந்தா கரெக்டாக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகும். அதாவது புது படங்களுக்கு ஒரு ஹைப்புக்கு காரணம் இல்லாதது ஒரு பெரிய ஹீரோ இல்லைன்றதுனால இருக்குமா? இல்லை, ரெண்டு என்னோட வியூ தான். இதுவும் நல்ல ஹீரோ பெரிய கதையாக இருந்தாலும் அதோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இல்லை நல்ல கண்டென்ட்டான படம் வரும்போதும் சில நேரம் எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் லாஸ்ட் இயர் லவ் டுடே அது கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் லவ் டுடே நல்லா போச்சு. அதே மாதிரி நிறைய படங்கள் நல்லா தான் போச்சு. ஸோ அதே மாதிரி படம் எதுவும் இப்போ வரலையோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீக்லி நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 8 to 9 மூவிஸ் ரிலீஸ் ஆன ஃபீல்டு தமிழ் நம்மளோட கோலிவுட். இப்போ எனக்கு தெரிஞ்சு எத்தனை மூவி ரிலீஸ் ஆகுங்கிறே ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. அந்த மாதிரி இருக்கனால தான் ரிலீஸ்க்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன். ஆர்டிஸ்டோட வேல்யூ தான் ப்ரோ. கண்டிப்பாக ஏன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னா முன்னாடி கதை வந்து இருந்துச்சு ப்ரோ. இப்போ எல்லா படமும் எடுக்க கதை வந்து அவங்க தேடுறாங்க.
எல்லா படத்துலேருந்து பழைய படத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. நிறைய இது நாங்களும் பார்க்குறோம்ல. இப்போ மோஸ்ட்லி இப்போ வர படம் முக்கால்வாசி படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற படம் எல்லாமே மோஸ்ட்லி காப்பி அடிக்கிறதா தான் ப்ரோ இருக்குது. நீங்களே பார்த்துருக்கீங்க. ஏன்னா ரிவ்யூ வருது. நான் வெளில பார்க்குறது பிறகு ரிவ்யூ வருது, நீங்களே பார்த்துருக்கீங்க. மோஸ்ட்லி வெளில வர படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸில் இந்த பழைய படத்துலேருந்து எடுக்கிறது. ஏன்னா பழைய படம் நல்லா இருக்குது ப்ரோ, கொண்டாடுறானுங்க ப்ரோ. ஏன்னா அப்படி எடுத்திருக்காங்க முன்னாடி. இப்போ அது மாதிரி மோஸ்ட்லி எடுக்கிறது இல்லை ப்ரோ. தமிழ் படங்களை வந்து அதாவது மேக்ஸிமம் உள்ளே போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு முகம் வந்து ஒரு ஐடென்டிஃபை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா விஜய் மாரி ஒரு மாசான அந்த இதுக்கு தான் போய் பார்க்கணும், இதுமாரி ஒரு அஜித் மாரி ஒரு மாசான இருக்கிறவங்க அவங்க போய் தான் பார்க்கணும், ரஜினிக்கு வேறு இதுமாரி தான் இருக்கிற புது பசங்க புது இது வந்து பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு உள்ளே போய் யாருமே கிட்ஸ் வந்து போய் பார்க்குறதில்ல. இதனால தான் நம்ம வந்து புது படங்களை வந்து அடிப்படுது. இங்கே வந்து 180 200 250 அப்படி வந்து டிக்கெட் வைக்கும்போது இதனால் வந்து இது சின்ன படத்துக்கு இவ்வளோ போய் டிக்கெட்டு கொடுத்து போய் பார்க்கணுமா, போடா நம்ம வந்து ஏதாவது ஒரு நெட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், இல்லைனா ஓடிடி இப்போ வந்துடும் அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு இது பண்ணுறாங்க. இதனால் வந்து சின்ன படங்கள் வந்து அடி வாங்குது. அதான் கரெக்டான ஒரு வந்து மெசேஜ் சொன்னால் தான் வந்து ஏற்றுக்கப்படுவாங்க. இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து லவ் ஸ்டோரி சொன்னால் பிடிக்கும், ஓகேங்களா. த்ரில்லரில் தான் வந்து பார்த்தாச்சு அவங்களுக்குலாம் மேக்ஸிமம். இது அவ்வளோ வந்து எடுப்படாது. காதலில் இப்போ இருக்கிற காதல் காமெடி கலந்து மிக்ஸ் பண்ணி ஓட்டிங்கன்னா படம் வந்து ஹிட் ஆகிறது கரெக்டாக இருக்கும். அதனால் கதை வந்து முக்கியம். கதை தான் அப்புறம் ஹீரோக்கெலாம் இல்லை, பெரிய மாசு கிடையாது பரவாயில்ல. ஏன்னா எப்படி இருந்தால் ஹீரோ இருந்தாலும் சரி, லால் சலாம் ரஜினி வச்சு அவ்வளோ ஃப்ரீ கொடுத்தாலும் ஆவரேஜ் தான் படம் போனது, பெருசாக வந்து ஹிட் ஆகணும்னு கொண்டாடலை. அதான் கதை தான் இங்கே வந்து மெயின். புது படங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி மாற்றணும்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் ஸ்டோரின்ற மேட்டர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் போதும். அதுக்காகவே இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி ரொம்ப போயிட்டு அப்புறம் கிளாமருக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி போயிட்டு அது பக்கமே இழுத்துன்னு போகிற மாதிரி அது ரோல் போகிற மாதிரிலாம் இருக்குது. நிறைய படம் அப்படி தான் இருக்குது. அந்த நீங்கள் போஸ்டர்லேன்னு நிறைய அப்படி தான் காட்டுறாங்க. அது மாதிரி தான் இருக்குது. இந்த கண்டென்ட் ஓரியன்ட்டாக இந்த ஸ்டோரி வந்து வில்லேஜ் ஸ்டோரிக்காக அந்த மாதிரிலாம் பின்னாடிலாம் எடுத்து போனால் நல்லாயிருக்கும். கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் போதும் ப்ரோ. நம்ம கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் நம்ம தமிழ் சினிமா பற்றி நீங்கள் சொல்லவே தேவையில்லை. நம்ம கண்டென்ட் இருந்தாலே சில ஆடியன்ஸ் ஹெச்டிக்காக வெயிட் பண்ணுவாங்க, இருந்தாலுமே சில ஆடியன்ஸ் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்துட்டு தான் இருப்போம். அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்க கண்டென்ட் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா படம் ஓடும், கண்டிப்பாக ஓடும். இது சின்ன படங்கள்ன்றதுனாலும் ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னா? அல்ல, சின்ன படங்கள்னால காரணம்னு சொல்ல முடியாது. சின்ன படமாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல படம் தான் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிக்க தான் போகிறாங்க. ஏன் நம்ம மலையாள மூவிஸே ரிசீவ் பண்ணிக்கலையா? அப்படிங்கும்போது தமிழில் நல்ல படம் எடுத்தால் நம்ம ரிசீவ் பண்ணிக்க தான் போகிறோம். ஸோ வி ஆர் ரெடி டு ஆக்சுவலி அக்செப்ட் அண்ட் வி ஆர் ரெடி டு வாட்ச் தான். அந்த மாதிரி மூவிஸ் வராமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை நாங்கள் எதுவும் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு மூவி பார்க்க வரோன்னா யூ ஷுட் என்கேஜ். எதர் யூ ஷுட் மேக் அஸ் ஃபீல் ஆர் யூ ஷுட் மேக் அஸ் கிரை ஆர் யூ ஷுட் மேக் அஸ் என்ஜாய். ஏதோ ஒரு ஜானருக்குள்ளே நாங்களை கூட்டு போய் ஒரு 2 மணி நேரம் பார்க்குறோமா ஜாலியாக ஃபேமிலியோடு பார்க்கும்போது அது கனெக்டடாகவோ நல்லா என்கேஜிங்காக இருக்கணும். அதை பண்ணிட்டாலே போதும். வேறு ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க.